ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். விநாயகர் சதுர்த்தி ஜூன் 10. இந்த ஒரு நாளில் விநாயகருக்கான இந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருளை நாம் நமது வீட்டில் வாங்கி வைத்தோம் என்றால் கோடி புண்ணியமானது நாமுக்கும் நமது வீட்டிற்கும் நமது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே நடக்கும். அது மட்டுமல்லாமல் விநாயகர் பெருமானை எடுத்துக்கொண்டாலே முதன்மை கடவுளாக விநாயகர் பெருமான் விளங்குகின்றார். இதனால் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுப்பார். நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடப்பதற்கு நாம் இந்த ஒரு செயலை செய்தால் போதுமாம். மாதம் மாதம் வருகின்ற சதுர்த்தி நாட்களில், விநாயகருக்கான சதுர்த்தி நாட்களில் நாம் இந்த ஒரு பொருளை நாம் நமது வீட்டில் வாங்கி வைத்து அதற்கப்புறமாக இந்த ஒரு பொருளை வைத்து நாம் தினசரி விளக்கேற்றுகின்ற திரியுடன் சேர்த்து தெரித்து விளக்கேற்றி வந்தோம் என்றால் விநாயகரின் ஆசியானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நாம் அனைவருமே காலை மாலை என இரு வேளைகளிலும் நாம் நமது வீட்டில் விளக்கேற்றி வருவோம். இன்னும் சிலர் மாலை மட்டும் ஒரு வேளை மட்டும் வீட்டில் விளக்கேற்றி வருவார்கள். அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இருந்தாலும் வீட்டில் ஒரு வேளையாவது நாம் விளக்கேற்ற வேண்டும். அப்படி நாம் ஒருவேளை விளக்கேற்றுகின்ற அந்த விளக்கில் நாம் இந்த ஒரே ஒரு பொருளை, விநாயகருக்கான பொருளை சேர்த்து நாம் விளக்கேற்றி வந்தோம் என்றால் விநாயகரின் ஆசியானது நமக்கும் நமது குடும்பத்துடன் இருப்பவர்கள் அனைவருக்குமே கிடைக்குமாம். அவ்வளவு சக்தியானது இருக்கின்றதாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு பொருளை நீங்கள் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அதற்கு அப்புறமாக நாட்டு மருந்து கடைகளில் இந்த ஒரு பொருளானது கிடைக்கும். இந்த ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்து விநாயகருக்குரிய புகைப்படம் இருக்கல்லவா பூஜை அறையில், அதற்கு பாதத்திற்கு அடியில் நீங்கள் வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு நீங்கள் எப்பொழுதெல்லாம் விளக்கேற்றீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு பொருளை சிறிதளவு எடுத்து அதற்கப்புறமாக அந்த பஞ்சு திரியுடன் சேர்த்து நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். அது என்ன ஒரு பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது மகா பெரியவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது நாம் நாட்டு மருந்து கடைகளில் சென்று வாங்க வேண்டிய அந்த ஒரே ஒரு பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் வெற்றி வேர் இருக்கல்லவா, வெற்றி வேரைத்தான் நாம் நமது வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும். வெற்றி வேரை இந்த சதுர்த்தி நாட்களில் வாங்கி கொண்டு வந்து நமது வீட்டில் வைத்து அதற்கப்புறமாக நாம் தினசரி ஏற்றுகின்ற விளக்கில் அந்த பஞ்சு திரியுடன் இந்த ஒரு வெற்றி வேரை நாம் சிறிதளவு திரித்து கொண்டு அதற்கப்புறமாக நாம் விளக்கேற்றி வந்தோம் என்றால் விநாயகர் நமது வீட்டிலே எப்பொழுதும் தங்கி விடுவாராம். இதனால் நமக்கும் நமது குடும்பத்துக்கும் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு முடிவானது கிடைக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற மகா பெரியவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நன்றி.